சூப்பராக இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல மாப்பிள்ளை கோலத்துல வந்து பயங்கர லட்சணமா இருக்கீங்க. முதல் கேள்வியே வந்து இந்த மாதிரி வேஷ்டி இதுக்கும் முன்னாடி கட்டிருக்கீங்களா? இல்லை, எனக்கு ஆக்சுவலி ரொம்ப டென்ஷனாக இருக்கு. அது நாட் பிகாஸ் ஆஃப் த மியூசிக் ஆர் நாட் பிகாஸ் ஆஃப் த ஃபிலிம். ஐ டோன்ட் நோ when this will give up on me. So கண்டிப்பா எனக்கு தான் சார் தெரியும். இல்ல அதுதான் வந்து முதல்ல உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. அதாவது வேஷ்டி கட்டுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சு, யாரு கட்டி விட்டாங்க, இல்ல நீங்களே கட்டினீங்களா? ஹீரோயின் கட்டி விட்டாங்களா? 3 guys were working. 3 guys? Last 1 hour, yeah. Okay. We managed it. I just hope that doesn't happen on the stage. It's okay if it happens there. I'll cover it up. கம்ஃபர்ட்டபிள் ஒரு மாதிரி செட் ஆயிட்டீங்கல்ல? விஜய் நீங்க வந்து நாளைக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச நல்ல ஃப்ரெண்ட் இல்லையா? சென்னை சர்க்கிள்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில அவர் கிடைச்சிருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ல ஒரு ரிலையபிள் ஃப்ரெண்ட்னா வந்து இன்னைக்கு உங்க பேர் அவர் சொல்லுவாரு. எப்படி வந்து உங்களுக்கான நட்பு ஆரம்பிச்சது? இல்லை, பீட்சா தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு. நான் ப்ரொமோஷன்ஸ்க்காக போயிருந்தேன். அப்போது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் நானி ரொம்ப பிடிக்கும். அது ஸ்டேஜுக்காக சொல்ல வரல. நான் நானி பார்த்தபோது எனக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. நம்ம ரொம்ப நேரம் ஈய பார்த்தினாலுமே அது நம்ம நானியாக கன்வெர்ட் பண்ணி அவர் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். நானி ஃபேஸை பொறுத்த வரைக்குமே அவரை பார்த்தோன்னே யாராக இருந்தாலும் பிடிச்சிடும். பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ லவ் ஃபேஸ் அவர். ஸோ நானியோட முதல் நான் பெரிய ஃபேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே பார்த்ததுக்கப்புறம் நான் என்னோட படம் பண்ணையார் பர்த்டே பற்றி நான் அவர் பேசுறதுக்காக ஒரு ப்ரீமியர் ஷோன்னு சொல்லியிருந்தேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டப்பிங்கை விட தெலுங்கில் நீங்கள் பண்ணினா நல்லாயிருக்கும், டப்பிங் பண்ணால் எனக்கு தெரியல, உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நான் தான் போய் நானிட்ட இதே ஹோட்டலில் வச்சு கதை சொன்னேன். பண்ணையார் பர்த்டே படத்தோட கதையை சொல்லுங்கள். அப்போ தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சேன். விஜய் சேதுபதி சார், நார்மலாக வந்து இந்த கல்யாணம்னாலே ஒரு சில விஷயங்கள்லாம் சொதப்பும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ உங்கள் கல்யாணத்தில் ஏதாவது சொதப்பல் நடந்திருக்கா? அப்படி எதுவும் நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. 23 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. 21 வயசுல கல்யாணம் பண்ணீங்களா? ஓகே. எல்லாரும் வரவங்க கிட்டலாம் வந்து அவங்களோட ட்ரீம் வெட்டிங் பற்றி கேட்க சொன்னாங்க. பட் உங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த பெண் எல்லாரும் ட்ரீம் வெட்டிங் கண்டிப்பாக இருக்கும் இல்லை நானி? கல்யாணம் ஆயிருந்தாலும் ட்ரீம் வெட்டிங் கண்டிப்பாக இருக்கும்ல. That was an accident actually. ட்ரீம் வெட்டிங் இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரீம் இருக்குமான்னு தான் தெரியல அப்படின்றது. இந்த 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுனால எங்க கேள்வி என்னன்னா, முதல்ல வந்து அந்த பெண் பார்க்கும் படலம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்ல. ஸோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணை வந்து நீங்க முதல்ல பார்த்த அந்த நாள் ஞாபகம் இருக்குன்னு அதை ப்ளீஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, நம்மது ஒன்றும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. நான் என் ஒய்ஃப் வந்து நெட்டில் தான் மீட் பண்ணேன். நான் துபாயில் இருக்கும்போது அவள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா நெட்டில் சேட் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணி அப்படியே வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். அவங்களுக்கு தான் சிம்பிளாக. ஆன்லைன்ல? ஆன்லைன் தான். ஓகே, சூப்பர். எப்போ முதல்ல உங்களை கண்டு நேரம் பார்த்தீங்க? அப்போ அக்டோபர் 31 அப்போ தான் வந்தேன். துபாயிலேருந்து வந்தவொடனே நேராக போய் பார்த்தேன். சூப்பர். நானே சொல்லுங்க, முதல்ல உங்களோட வைஃபை நீங்க பார்த்த அந்த நாள். I met her in a common friend's place. Common friends. Yeah. You remember the year, date? 2007, around August 1st. Super. என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? I don't remember that, but I thought whoever is getting married to this girl is screwed for life. சார், நார்மலாக வந்து மேரேஜ் வந்து ஒரு சிலர் இன்விடேஷன் இல்லாமலே கூட கல்யாணத்துக்குலாம் சாப்பிட போயிருக்கோம் ஒரு சில நேரத்தில். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட போயிருக்கீங்களா? திருட்டு கல்யாணம் மாதிரி டக்குன்னு போய் சாப்பிட்டு வந்து மட்டும் வந்தது? ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் ஐடியா தான் என்ன வேலை ஏற்றிங்களா? இல்லை, அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோட கேள்விப்பட்டிருக்கோம். நான் ரொம்ப டீசெண்டாக இருப்பேன். அந்த பழக்கம் இல்லை. படத்தை பற்றி கொஞ்சம் பேசலாமா? ஸோ நானி, உங்கள் கேரக்டர் பற்றி எனக்கு சொல்லுங்கள். இந்த கேரக்டர் பேர் சக்தி. ஓகே. Got it. So actually, before telling about the character, I want to share something. Can I? Oh, sure. எனக்கு தமிழ் வரும், ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் if I had to talk, I will be full tensed. Because normally I can basically convey. So today I need to tell so much, so I better speak in English. First of all, 3 years back when I came here to act in Veppam, I thought I don't know anybody there in Chennai. It's one big city. I don't know the language. I don't know how I will be received. But today, Chennai has become home, and I made a lot of friends, lot of family. I think that I'm most pampered in only 2 places. One is my in-laws' place, and other is Chennai. Whenever I come here, there's so much of respect and love and appreciation. So I want to thank you all for that. I hope you'll love the songs or film and also the film. I
made some great friends like Vijay, Ravi, and all, and family members like Kaniyanna, everybody. So I never felt like this is some other place. It's more like my home. After Nani, the first time I had any interaction with public was when I was shooting for Needane and Pannasandam Telugu version in Chennai streets, Chennai colony, and all that. And then when I had that counter with the public, then I realized how much they actually loved me, and I want to thank everyone, each and every person for that. And today, it's Yash Raj Films South in launch in South, and Aha Kalyanam is their first film in South. So I'm very happy and honored to be a part of this film. Also, I want to thank everyone in my team, Gokul, director of the film. He's been amazing, and there is what I really like about Gokul is that he listens to everybody, and then he does what he wants. Yeah, so Gokul was amazing to work with, and whatever I expected him to do, I think he did some 10 times more than what I expected him. So thank you so much, Gokul. And our today's birthday boy, Taran. I loved his music in Podapodi, and then I think definitely this is a much better product music-wise. Always in my films, when I'm shooting for the songs, we hear the songs 100 times and then we get bored of it by the time of the audio release. But I promise for next 3 months, Aha Kalyanam songs are going to play in my car every day. That's the impact Aha Kalyanam songs have on me, and it has a major repeat value. So thanks, Dharan, our creative producer, Padan Garu, been a backbone for this project. So thank you, everybody in the team, our cameraman Loknathan sir for every visual, every frame. He has done a fantastic job. So thank you, sir. Our direction department, our managers. I'll just go on and on if I keep talking. So thanks everybody. And also, last but not least, our Ramya, anchor. She had high fever today, but she came to the function. So Ramya, without you, Aha Kalyanam would have been incomplete. So thank you so much. Thanks to all of you. Thanks a lot. Thank you so much, Nani. Aha Kalyanamla உங்களோட கேரக்டர் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாமா? சக்தி கேரக்டர் பேர் சக்தி. ஒரு படம் எல்லாம் ஒரு கல்யாணம் பேக்ட்ராப்ல தான் இருக்கு. ஸோ இஸ் த most useless and jobless fellow in the beginning. Obviously, what happens to him, and this film is more about the chemistry between the lead pair. So you should watch it on screen, because whatever we say, it's like self-boasting or just praising the film like any other function. I don't want to do that. This film you have to watch it on screen. And thanks to my co-star Vani for being such an amazing co-star. Because during the shooting also, one day we were very good friends, and one day we were fighting and irritating each other. So that's what was needed for the film also. So I'm sure it all transformed onto the screen into chemistry. வாணி நானி. ஸோ வாணியை எப்பயாவது வா நீ அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்களா? இங்கே வெளியே போகலாம், ஷாப்பிங் போகலாம், அந்த மாதிரி. The names were coincidence. We didn't plan it. We didn't change heroine's name. That's her name actually. இல்ல, அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னா, விஜய் நீங்க தான் சொல்லணும். வாணிய நீங்க வாணி அப்படிங்க முதல்ல கூட்டி போன இடம் இது அப்படின்னு கூட்டிட்டு போனீங்கன்னு கேட்டேன். அப்படியே சமாளிக்கிறாருன்னு நினைக்கிறேன். My name doesn't have a meaning like that. Something like that. Nani means நானி மீன்ஸ் எப்படின்னா ஒவ்வொரு பசங்களும் வந்து me fly. அவனை பார்க்குற மாதிரி இருக்கும். நான் தாமா அவன், அது நானி, அது விட்டுருங்க. வாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினை எங்கேயா கூட்டிட்டு போனீங்களா? No comments on that. நோ கமெண்ட்ஸ். அப்ப மௌனம். ஓகே, விஜய் சேதுபதி சார், இந்த ட்ரெய்லர்ல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது? ஆகா கல்யாணம் ட்ரெய்லர் பார்த்து. ட்ரெய்லர் பார்க்க முன்னாடி பின்னாடி கூட்டு போயிட்டேங்க. நான் முழுசாக பார்க்கல நான். ஸோ அதெல்லாம் தான் பார்த்து நான் என்ன சொல்கிறது தெரியல. பட் ஓவராலாக நான் போஸ்ட்டு பார்த்துட்டு வந்தேன். அண்ட் நான் பார்த்த எல்லா போஸ்ட்லேயும் நானியோட எனர்ஜி அப்படி இருந்தது. அண்ட் முக்கியமாக சொல்ல போனால் நான் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ்க்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம், சல்யூட்.
தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் கண்டிப்பாக நான் ராஷா ஃபிலிம்ஸ் வந்து ரீமேக் ஃபிலிம் தான் எடுப்பாங்க நான் கேள்விப்பட்டுட்டு இருந்தேன். பட் ஹெட்டு சொல்லிட்டு பண்ணாங்க நாங்கள் புதுசாக கதைகளும் கேட்போம். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னுடைய நண்பர் நான் அவருடைய நண்பர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நான் அவரோட பெரிய ஃபேன். ஸோ நானி ஸ்க்ரீனில் பார்க்க நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்டு போயிருக்கலாம். நான் ட்ரெயிலராவது பார்த்துருப்பேன். அட்லீஸ்ட் சாங் பார்க்கலாம் நினைக்கிறேன். என்ன சாங்? கட்டாயமா முதல் சாங்கை பார்த்துடலாம். அந்த சாங்கை நீங்கள் தான் அஃபிஷியலாக லான்ச் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து எப்படி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக வந்து நானிக்காக எனக்கு வந்திருக்கீங்களோ, அவரோட ஒரு அண்ணன் அப்படிங்கிற ஸ்தானத்துல வந்து நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு நபர் இங்க வந்திருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, காதல்ல இருந்து கல்யாணம் பண்றது எப்படி அப்படின்னு நாடோடிகள் மூலமா அவர் தான் நமக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் ஆகா கல்யாணத்துல சம்போ சிவ சம்போ அப்படின்ற ரேஞ்சுக்கு செம்ம ஃபாஸ்டா இப்போ வரப்போறாரு. எஸ், இயக்குனர் நடிகர் திரு சமுத்திரகனி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். ஸோ நீங்கள் அவர் வந்து பேசும்போது சொன்னார், நானே பேசும்பொழுது சென்னை வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸை கொடுத்துருக்குன்னு. உங்களை வந்து ஒரு அண்ணஸ்தானத்தில் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறதும் நீங்கள் அவரை தம்பியை பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் வந்து நிமிர்தில் ஆடியோ லான்ச்சில் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அவருக்காக தான் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க? உங்களோட வாழ்த்துக்கள். தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி சசி எப்படியோ அப்படிதான் இந்த தம்பி. அவ்வளோ எனர்ஜி. விஜய் சொன்ன மாதிரி எனர்ஜி தான் எங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்தது. முதல் முறையாக சந்திக்கும் போது 2 இயர்ஸ் இருக்கும். நிமிர்ந்து கதை சொல்கிறதுக்காக வந்தார். 2 பேரும் நேராக பேசும்போது நான் தமிழில் தான் சொன்னேன். எனக்கு அவ்வளோ தெலுங்கு தெரியாது. பக்கத்தில் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருந்தார். இல்லை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க, அவர் சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்லுங்கள் சார், டிரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு பிரேக் ஆகுது சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரே எனர்ஜியில் சொல்லி முடித்தோன்னே இது வரைக்கும் நான் இந்த கதையும் கேட்டு உடனே பண்ணுறேன்னு சொல்லலை, பட் இந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நட்பாக இருந்தது. அண்ணன் தம்பி ஆச்சு. ஒரு இடத்துல எனக்கு நானி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு சாக்கடையில் நானி உள்ளே வெளுத்து கிடக்கணும், நம்ம கிரியேட் பண்ணதான், ஆனால் கொஞ்சம் ரியலாக இருக்கட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் ரியல் சாக்கடையாகவே கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தோம். கிட்ட போகிறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்கும். நீ போய் படுத்துடு அப்படின்னு சொன்னேன். நேராக போய் படுத்துட்டாப்புல. அமலாபால் வந்து கேட்குறாங்க, எனக்கு கேட்குது என்னென்னா, ஷார்ட் ரெடினோடனே வந்து படுக்கலாமே, ஏன் முன்னாடியே வந்து படுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நானே சொன்னது எனக்கு கேட்டது என்னென்னா, எனக்கு என்ன பெயின் இருக்குன்றது என் அண்ணனுக்கு தெரியும், அதனால் சீக்கிரமாக வெளியெடுத்துருவான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அங்கேருந்து தான் அண்ணன் தம்பி ஆகணும். அது இன்னும் தொடரும். என்னென்னா, நிறைய நல்ல விஷயங்கள் இங்கே இருக்கிறதா இங்கே பேசுவான். ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லுவேன், எனக்கு ஒரு தம்பி இருக்கான், நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிற்பான் அப்படின்னா அது நானி. இவனுக்காக என்ன வேணாலும் செய்வேன் நான். இறைவனுக்கு நன்றி. ட்ரெயிலர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட தமிழ் ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப நல்ல தமிழ், ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே அழகாக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். சார் நீங்கள் கல்யாண வீட்டில் என்ன மாதிரியான சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சார்? எந்த மாதிரியான கல்யாணம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மேரேஜ்னா என்ன மாதிரியான சாப்பாடு பிடிக்கும் கல்யாண வீட்டில்? நான் கல்யாணத்துக்கு போனால் சாப்பிட்றது இல்லை, உடனே கிளம்பி வந்துடும். என்னன்னா, அந்த கல்யாண வீட்டில் நிறைய கல்யாண வீட்டில் சமையல் வேலை பார்த்துருக்கேன் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது. அதனால் இப்போ போனாலும் சாப்பிட்றதில்ல, அப்படியே ஓடி வந்துடும். ஏன்னா அதுக்குள்ளே போய், ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது கூட்டு போவாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷ்டியாக போவோம். அது ஒரு மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். போய் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 3 நாள் எனக்கெல்லாம் வேஷம்லாம் போட்டு விட்ருவாங்க, பட்டையெல்லாம் போட்டு பூணெல்லாம் போட்டு விட்டு அப்படியே கொண்டு போய் முன்னாடி நிறுத்திடுவாங்க. அந்த எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி போராளியில் அந்த ஒரு பொம்மை போட்டு கஞ்சாக்கருப்பை நிப்பாட்டியிருப்பாங்க, பெரிய பெரிய பொம்மையெல்லாம் போட்டு ரிசீவ் பண்ணாங்களா, அது நான் போட்டு நின்றுருக்கேன். அதனால் எனக்கு கல்யாணம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். அதனால் இப்போ கல்யாணத்துக்கு போனாலும் சாப்பிட்றதில்ல, போயிட்டு உடனே வந்துடுறது. ஆனால் நீங்கள் முதல்ல உங்கள் மனைவியை பார்த்த அந்த நாள் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அவள் பிறந்திருக்கும்போது எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போனாங்க. என் அக்கா பொண்ணு அவங்க. விழாநாயகன், இசைநாயகன், படத்தின் இசையமைப்பாளர் தரண்குமார் அவர்களையும் இயக்குனர் தரணி அவர்களையும் அழைக்கிறோம். இந்த விழாவே வந்து உங்களுக்காக தான். இன்னைக்கு வந்து ஹீரோ நானியா இருந்தாலும் இந்த விழாக்கான ஹீரோ அப்படின்னு பார்த்தா நீங்க தான். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு மியூசிக்கல் ஃபிலிம், இந்த பேனருக்கான ஃபிலிம், இந்த பேனருக்கான மியூசிக்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னா அது சும்மா ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுக்குள்ள நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும். அதாவது இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது தரனுக்காக, இந்த நிறுவனத்துக்காக, இந்த படத்துக்காக.
YRF அப்படிங்கிற கம்பெனி வந்து எல்லா இயக்குனர்களையும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்க இந்த நிறுவனத்தோட கம்பெனிஸ்ல படம் பார்த்துருக்கீங்களா? இந்த படங்கள் பத்தி உங்களோட கருத்து என்ன? ஒரு படம் இல்லை, 2 படம் இல்லை, எந்த படம் எடுத்தாலும் லவ் ஃபிலிம்னா தில்வாலே படம் பார்க்காம யாருமே லவ் ஸ்டோரி பண்ண முடியாது. ஒன் ஆஃப் த எக்ஸலன்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வெரி ஆனர்ட் அண்ட் ப்ரௌட். ஸோ இந்த பர்டிகுலர் சாங் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? எது பிடிச்சிருந்தது இந்த பாட்டில்? இவங்க சொன்னாங்க, நான் பல பேருக்காக வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்லணும். கோகுல் கிருஷ்ணா அந்த டைரக்டர் என்ன காரணம் அப்படின்னா சொல்லணும்னா, அவங்க வீட்டில் தான் அவங்க அப்பா மிஸ்டர் கிருஷ்ணா ரேவதி, அவங்க வீட்டில் தான் கிட்டத்தட்ட நான் வளர்ந்தேன். அவங்க தான் எனக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மென்டர் இன் லைஃபாக இருந்திருக்காங்க. அவங்க மிஸ்டர் ஜிஎஸ் மணி, அவங்க ஒய்ஃப், அவங்க டாட்டர், எவ்ரிபடி. ஸோ அது மூலமாக தான் எனக்கு கோகுல தெரியும், சின்ன பையனா. ஸோ அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் எங்கே இருந்தேன் எப்படி இருந்தேன்னு தெரியல. அவனுக்கு ஃபிலிம்ஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டான். அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எப்பா டே அவர் சினிமாவுக்கு வரேன்றான்ப்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு. அனுப்புங்கம்மா அப்படின்னு. அவர் விஸ்வவர்தன் சொன்னார், என்னோட குழந்தைன்னு. நான் தத்து கொடுத்த குழந்தை அது. ஏன்னா அந்த குழந்தை என்கிட்ட வந்துச்சு, இந்த மாதிரி உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். எப்பவுமே எல்லாருக்குமே ஈஸியாக ஒரு இடத்துல போய் வேலை கிடைச்சா அந்த வேலையோட கஷ்டமும் அந்த வேலையோட அது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயன்றது தெரியாமல் போயிடும். அதனால் அவங்ககிட்ட சொன்னேன், நான் இருக்கேன், நீ எங்கன்னா போ, உன் லைஃப்பில் ட்ரை பண்ணு, யார்கிட்டயா ட்ரை பண்ணு, உனக்கு யாருமே கிடைக்கல அப்படின்னா என்கிட்ட வா, நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன 3வது மாசத்துல விஷ்ணுவர்தனை பிடிச்சிட்டாங்க. அது விஷ்ணுவர்தனுக்கே தெரியாது. அவன் பிடிச்சா இன்னும் பெஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற ஒவ்வொரு ப்ரொடக்ஷனும் அந்த மேனேஜர் தெரியும், அவர்கிட்ட கேட்பேன், எப்படிப்பா நல்லா வேலை செய்கிறாங்க சார்? கோகுலும் மற்ற சூப்பராக வேலை செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டமும் போச்சு. சர்வம் பண்ணும்போது விஷ்ணு கிட்ட கேட்டேன், எப்போ உங்ககிட்ட கோகுல்னு ஒரு பையன் நல்லா வேலை செய்கிறாங்க, என் அடுத்த படத்துக்கு கொஞ்சம் அசோசியேட் ஆகணும். டேய் நீ கிட்ட என்ன வேணாலும் கேளு, அவனை மட்டும் கேட்காதா. அன்னைக்கு தான் ப்ரௌட் மூமெண்ட். அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ். அவனோட டெடிகேஷன், அவனோட டிட்டர்மினேஷன், அவனோட சின்சியாரிட்டி, இது ஒவ்வொருத்தரும் அவன் லைஃப்பில் கற்றுக்கணும். நம்ம அப்பா சினிமாவில் இருக்கிறாங்க, அண்ணா இருக்கிறாங்க, அவர் இருக்கிறாங்க, இவர் இருக்கிறாங்க. வெளியில் போய் போராடி ஜெயிக்கணுன்ற எண்ணம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதுதான் அவனோட இந்த படத்தோட வெற்றி. ரொம்ப அழகாக எழுதியிருக்கான் பாருங்க. கல்யாணம்ங்கிறது டென்ஷன் எங்களுக்கு, ப்ரொடக்ஷனுக்கு கவலைப்படாதீங்க, டென்ஷனே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து கொடுக்குறேன்னு எடுத்து அது அவனுடைய வெற்றி. And I'm so proud Yashraj film is being launched along with my best friend, my சிஷ்யன் கூட நான் சொல்லுவேன். சாரி தங்க, நான் சிஷ்யன்னு சொல்லிக்கிறேன், தப்பா நினைக்காது, நான் அந்த பெருமையில சேர்த்துக்கிறேன். கோகுல் கிருஷ்ணா is being the first director of Yashraj films in Tamil. I'm very proud and honored to share this. Thank you. Thank you so much. சார் தரன் சார், உங்ககிட்ட ஒரு சில கேள்விலாம் கேட்கணும். நார்மலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோவை வந்து பாட வச்சு யூடியூப்லலாம் போட்டு, இல்லை அவரை நாங்கள் ட்ராக் தான் பாட சொன்னோம், 5 வேலை அது நல்லா இருந்தது அதனால அதே படத்தை வச்சுட்டோம்னு சொல்லுவோம். ஸோ நானியை வச்சு நீங்கள் பாட வைக்கல? அவர் வந்து இன்னைக்கு இப்போதான் வந்து கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிட்டு. சார் நார்த் சைடில் எவ்வளோ சிங்கர் இருக்கிறாங்க, இங்கே வந்து தமிழ் கற்றுக்கலையா, புகுத்துக்கலையா இல்லையா தமிழில்? இல்லை அவர் வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாள் சூப்பர் ஹீரோ ஆகிடுவார். சூப்பர் ஹீரோவா? ஆமாம், பேட்மேன், அந்த ஸ்பைடர்மேன் பாட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ கேமரா பார்த்து பேசுறீங்க. ஓகே. ஸோ பேசிக்காக அவர் எல்லா ரெக்கார்டிங்ஸ்லையும் இருப்பார். அவர் வந்து அவரோட ஐடியாஸ் கொடுப்பாரு, அவரே வந்து நிறைய லிரிக்ஸ்லாம் எழுதி கொடுப்பாரு. சரி, அப்பயே எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு அவர்கிட்ட, சார் நீங்களும் இந்த கடைசி இந்த தலைப்பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு. சரி, அவர் முதல்ல அந்த பாட்டுக்கு நடிக்க ஒத்துக்கிட்டதே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸோட எல்லாமே அவங்களோட பஞ்ச் டைலாக்ஸ்லாம் வருது. ஸோ அதை ஒரு ஏற்றுக்கிட்டு அவர் ஒத்துக்கிட்டது, ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஸோ இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ யா. ஓகே தரன், இட்ஸ் யோர் டே. நீங்க தான் அந்த மியூசிக் டைரக்டர். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இந்த ஸ்டைலை வந்து நம்ம இந்த படத்துக்கான எல்லா சாங்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இது ஒரு வெட்டிங்க்கான ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் அப்படிங்கும்போது நீங்கள் எதை வந்து ஒரு கோர் நாட்டாக எடுத்து எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு சாங்கையும் வந்து லே அவுட் பண்ணீங்க? ரொம்பலாம் இன்னும் ட்ரை பண்ணல. பட் பேசிக்கான விஷயம் என்னென்னா, அது நார்த் இந்தியனோட பேண்ட் பஜா அவங்களோட ட்ரெடிஷ்னல் மியூசிக் எப்படியோ அந்த மாதிரி நம்ம சவுத் இந்தியன் மியூசிக்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட சில விஷயங்கள் மட்டும் நான் கேட்டுக்கிட்டு இந்த படத்துக்கு தேவையான ஒரு விஷயங்கள் தான் செஞ்சேன்.
ஓகே, ஒரு ரீமேக் படத்தை எடுத்து அதை தமிழ்ல பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு மியூசிக் டைரக்டரா இருந்த சேலஞ்சஸ் என்னவா இருந்துச்சு? இட்ஸ் பிக் சேலஞ்ச். ஏன்னா இந்த படம் ஏற்கனவே இட்ஸ் மியூசிக்கல் ஹிட். ஸோ அதில் இருக்கிற எல்லா பாட்டுமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பாட்டு பண்ணும்போது இதோட பெட்டராக பண்ணணும் தான் நினச்சி பண்ணது. ஸோ அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் கம் அவுட் வெல். நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக முதல்ல ஐ ஷுட் தேங்க் தர்மி சார் டு இன்ட்ரடியூசிங் மீ. நான் கொஞ்ச நாள் முன்னாடி நான் இந்த ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நான் மியூசிக் டைரக்டர் கிடையாது. அப்போ இவர் அந்த இடத்துக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தார். அப்போ நான் ஒரு கார்னரில் வாசிச்சுட்டு இருந்தேன். என்னை பார்த்துட்டு ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒருத்தர் வந்து நான் அழகாக வாசிச்சிருக்காரு, கண்டிப்பாக அவர் நல்லா வருவார். என்னங்க ஒரு நிமிஷம் திருப்பி இந்த லைன் சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் மாதிரி நல்லா வருவார். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல சார். அது வந்து ஒரு பிளே நம்ம அசோசியேட் சுரபின்னு பண்ணியிருந்தாரு. அந்த பிளேக்கு ஒரு தான் மியூசிக் டைரக்டர். இப்போ அந்த பிளேயில் பார்க்கும்போது அதுவும் லைவாக வாசிக்கணும், இப்போ மாதிரி ரெக்கார்டிங் பீஸ் கிடையாது. ஸோ அந்த பிளேயில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கரெக்டாக மேட்ச் பண்ணி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கிரேட் ஒர்க் அதை அவர் அன்னைக்கு பண்ணார். ஸோ அன்றைக்கி அது வந்து இட் வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங் மீ சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தென் ஐ ஷுட் தேங்க் YRF மிஸ்டர் பகன்குமார். ஏன்னா இப்படி ஒரு மியூசிக்கல் ஹிட்டான ஒரு ஃபில்மை நம்பி கொடுத்ததுக்கு ஐ ஷுட் தேங்க் ஹிம். தென் ஐ ஷுட் தேங்க் Usha Udit ma'am. She's come here all the way for us. It's my dream, ma'am, to make you sing a song for me. So thank you so much. And all the singers who's been a part of this, Naresh Iyer, Haricharan, Shweta Mohan, எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்மயி. ஸோ இதில் யாரெல்லாம் பாடிருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். அந்த மாதிரி 2 பேருக்கு இப்போ கல்யாணம் எங்கேஜ் ஆகிடுச்சு, 2-3 பேருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். தென் ஐ ஷுட் டாக் அபவுட் கோகுல். இவங்கெல்லாம் பேசிட்டாங்க. பட் என்கிட்ட இப்போ நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அவர் ஈஸியாக டக்குன்னு இன்ஸ்பயர் பண்ணவே முடியாது. எந்த ஒரு விஷயம் மியூசிக் பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாதி படம் முடிச்சாச்சு. பாதி படம் முடிஞ்சதுக்கப்புறமா செமையாக இருக்குன்னு போயிட்டு தானே இந்த இடம் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமா, டெய்லி ஒன்றுனா மெதுவாக வந்து அப்படியே நிறைய சேஞ்சஸ் வருது. ஸோ இட்ஸ் அ குட் திங், நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். அட் த சேம் டைம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் டு டாக் அபவுட் நானி, ஐ ஹாவ் டு சே தட் நான் கடைசியாக வந்து ஒரு செம்ம சாக்லேட் பாய் ஹீரோ அந்த மாதிரி பார்த்த படம் வந்து மின்னலே, அந்த டைமில் மாதன் சார் பார்த்தது. அதுதான் என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு அந்த படம், அந்த மியூசிக். அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டு என்னை இன்ஸ்பயர் பண்ண வச்ச ஒரு ஹீரோ அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் தான். ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்க த்ரூ அவுட் த ஃபில்ம். பியூட்டிஃபுல் டான்ஸ், பியூட்டிஃபுல் ஆக்டிங், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் வாணி, டு டாக் அபவுட் ஹர், எனக்கு சிம்ரன் மேம் டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி அந்த காலத்தில் ஆடி எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் ஆடிருக்காங்க. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம், ஐ விஷ் எவ்ரி ஒன் அ கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் ஹியர். தேங்க்யூ. சாங் லான்ச் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து இந்த படம் மூலமாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தான் சொன்னீங்க. உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நாங்களும் வந்து வேண்டிக்கிறோம். உங்களோட ட்ரீம் வெட்டிங் பற்றி எங்களுக்கு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம சாங்கை லான்ச் பண்ணிடலாம். ட்ரீம் வெட்டிங் வந்து இந்த படத்தோட மியூசிக் வரது தான், அது இன்னைக்கு நடக்குது. ஸோ எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் அது. ரொம்ப சந்தோஷம், நல்ல பதில். உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் அடுத்த மாதம். ஆமாம், தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். சாரி, நானி எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை, ஜென்யூனாக சொல்கிறேன், எங்கள் ஃபேன். ஏன்னா நானி படம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி பண்ண நந்தினியோட படம் எல்லாம் முதல்ல இல்லை, அவங்களும் நானும் ஒன்றா வச்சுக்கிட்ட ஒர்க் பண்ணுவோம். அண்ட் எக்ஸலன்ட் ஃபிலிம், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, பெஸ்ட் காம்பினேஷன். அண்ட் அதே மாதிரி ஐ விஷ் யூ திஸ் ஃபிலிம் will be a great success and a great hit. All the very best.